உதகை அருகே சோலூர் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் சாலையில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை அப்புறப்படுத்த வேண்டும் என அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அமைந்துள்ள சோலூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தோடர், கோத்தர் மற்றும் படுகர் சமுதாய மக்கள் சுமார் 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தங்களது பாரம்பரிய கலாச்சாரத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கோக்கால், தலக்கல், தூவகண்டி உள்ளிட்ட கிராமப் பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் சோலூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றனர். இந்த கிராம பகுதிகளிலிருந்து பள்ளிக்கு செல்லும் சாலையில் புதிதாக அரசு மதுபான கடை திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு மதுபான கடையின் முன்பு நிறுத்தப்படும் வாகனங்களால் மாலை நேரம் பள்ளியை முடித்து வீடு திரும்பும் மாணவ மாணவியர்கள் சாலையில் நடந்து செல்லும் போது கடும் அவதிக்கு உள்ளாகின்றனர். மேலும் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அரசு மதுபான கடையை சுற்றிலும் உள்ள விவசாய நிலங்களில் தேயிலை மற்றும் மலை காய்கறிகள் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் மது பிரியர்கள் மதுவை அருந்திவிட்டு பாட்டில்களை நிலத்தில் வீசிவிட்டு செல்கின்றனர். எனவே சோலூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அரசு மதுபான கடையை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.